அதுக்கு என்னம்மா, நல்லபடியா பண்ணிடுவோம். நாங்க குடும்பத்தோட வந்துடுறோம். சந்தோஷம்னு. அப்ப நான் வச்சிடுறேன். ஆ, அம்மா, அங்க பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சாமா? அம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லையான்னு மட்டும் கேளுங்க. அதுக்கு என்ன வருண், கேட்டுட்டா போச்சு. அண்ணா, மாப்பிள்ளை கேட்டது என் காதலையும் விழுந்துச்சேன்னாமல. இங்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுமா. சரிங்கண்ணா, கோயில பாப்போம். ஆ, சரிம்மா. ஆமா வருண், பந்தக்கால் நடுறதுல என்ன பிரச்சனை வரப்போகுது? அவன் பிரச்சனை வந்துருங்கிற பயத்துல கேட்கலமா. சீக்கிரமா இந்த சின்ன ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு விட்டுருங்க. எனக்கு வெண்ணிலாவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்கிறதுதான் இப்படி சுத்தி வளைச்சு கேக்குறான். வெண்ணிலா நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சதுன்னு அம்மா சொல்றாங்க. நைட்டு தான் பார்த்துட்டு போனீங்க, அதுக்குள்ள என்கிட்ட பேசணுமா? சொல்லுங்க. ஏங்க, நைட்டு வந்து அவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தேனேங்க. சொல்றப்பெல்லாம் சரி சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப இப்படி பண்ண என்னங்க அர்த்தம்? நான் எதுவுமே பண்ணலையே. நீங்க எதுவுமே பண்ணலங்கிறதாங்க என் பிரச்சனையே. ஏங்க நீங்க எதுவுமே பண்ணல? என்ன பண்ணலன்னு கோவப்படுறாரு? நைட்டு அவர் வந்தப்போ சரியா கண்டுக்காம ஆசையா எதுவும் பேசாம திருப்பி அனுப்பிட்டேனே. ஒருவேளை அந்த கோவத்துல இப்படி பேசுறாரோ? அதுவாதான் இருக்கும். ஹலோ ஹலோ வெண்ணிலா, ஏன் அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. இல்லங்க, உங்க கோவம் நியாயமானதுதான். ஆனா ஏன் சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, யாராவது பாத்துட்டா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க. ஏங்க, அதனால தாங்க யாருக்குமே தெரியாம நைட்டே முடிச்சிடலாம்னு சொன்னேன். நீங்க ரொம்ப மோசம். நாம பந்தக்கால் விஷயத்தை ஏன் அவசரமா மாத்தலன்னு கேட்டோம். அதுக்கே இப்படி சொல்றாங்க. அம்மாடி வெண்ணிலா. பாட்டி, ஏங்க நீங்க பந்தக்கால வச்சு ஏதோ பண்ண போறேன்னு சொன்னீங்களேங்க. இங்க பார், உனக்கு பானகம் கரைச்சி வச்சிருக்கேன். காலையிலேயே குடிச்சா உடம்புக்கு குளிர்ச்சி. கல்யாணம் முடியற வரைக்கும் 4 நாள் குடிக்கணும், அப்பதான் நல்லது. வா. ஹலோ வெண்ணிலா, அவங்கள அப்புறம் வந்து எதுவா இருந்தாலும் கொடுக்க சொல்லுங்க. இப்ப போக சொல்லுங்க. போன் பேசிட்டு வந்து குடிக்கிறேன் பாட்டி. யாரு போன்ல? அவர்தான். ஏமா, இப்பவே எல்லாத்தையும் பேசி தீத்துட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பேசுவீங்க? போன குடு. குடுமா. மாப்பிள, உங்க வெண்ணிலா கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சிக்கோங்க. இப்ப நான் அவளை கூட்டிட்டு போறேன். ஏங்க ஏங்க, ஹலோ. நீ வா வா. சரி சாரா, இரு. வருண், ஹலோ, சொல்லுங்க. என்னங்க? ஹலோ, ஹலோ, இங்க வருணுங்கிறவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதை இன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் உங்களுக்கு இப்ப கால் பண்ணேன். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? எப்போ, எங்க? இப்பதான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அவருக்கு என்னங்க ஆச்சு? எல்லாத்தையும் போன்லயே சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க.
லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன், சீக்கிரம் வாங்க. ஹலோ 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 This number is currently switched ஐயோ off. This number is currently switched off. என்ன அதுக்குள்ள அவர் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. வருணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. என்னாச்சு வெண்ணிலா? யார்கிட்ட டென்ஷனா பேசிட்டு இருக்க? அக்கா வருணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அச்சச்சோ, அவர் நம்பர்ல இருந்து யாரோ ஒருத்தங்க கால் பண்ணி இப்பதான் சொன்னாங்க. ஐயோ, என்னடி சொல்ற? எப்போ? தெரியலக்கா, கால் பண்ணவங்க டீடைல்ஸ் எதுவும் சொல்லல. லொகேஷன் மட்டும் அனுப்பிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டா. ஏய், கல்யாண பொண்ணு இந்த நேரத்துல தனியா போறேங்கிற? நானும் வரேன். இல்லக்கா, அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா என்ன வெளியே அனுப்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியாம நீ இங்க சமாளிச்சுக்கக்கா. ப்ளீஸ்க்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய், இந்த நிலைமையில உன்னை தனியா அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லடி. நீ இவ்ளோ தவிக்கிறதுனாலதான் நான் விடுறேன். சரி, சரிக்கா. அம்மா அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ பாத்து போ. வருணுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. பயப்படாத, தைரியமா போ. சரி. ஆ.